கதை ஆரம்பிக்குது ஜப்பானில் இருக்கிற பணக்காரங்க கல்யாணத்துல ரொம்ப அரிய வகையான செஞ்சந்தன மரத்தால செஞ்ச வயலின்னு சூப்பரான பரிசு கொடுக்கிற சிறப்பு வழக்கத்தை பத்தி. இது கல்யாணத்தை பத்தியா இல்ல, அந்த மரத்தை பத்தி தான் அதிகமா சொல்லுறாங்க. செஞ்சந்தனம் ரொம்ப அரிது பாருங்க, விலை அதிகம். ஒரு சின்ன துண்டுக்கு கூட கொள்ளை விலை கொடுக்கணும். இந்த மரம் இந்தியாவுல இருந்து கள்ளத்தனமா திருடிக்கிட்டு வரப்படுது. ஆனா கதை இந்த மரத்தை பத்தி இல்ல. இந்த மரத்தை கடத்தற ஒரு கும்பல்ல வேலை செய்யற ஒரு ஆளை பத்தி தான். ஒரு நாள் அந்த ஆளு செஞ்சந்தனம் நிறைய லாரியில ஏத்திட்டு போறான். மறைக்கிறதுக்கு லாரி முழுக்க தக்காளியால மூடி வச்சிருக்கான். அப்போ போலீஸ் லாரியை துரத்த ஆரம்பிச்சிடுது, பிடிச்சிடணும்னு. ஒரு இடத்துல லாரியை நிறுத்தி போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றான். ஆனால் போலீஸ்காரங்க பணத்தை வாங்க மறுத்துடுறாங்க. பணம் வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் அவன் போலீஸ்காரங்களோட சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா போலீஸ் இன்னும் பணத்தை ஏற்க மறுத்துடுறாங்க. சரி, இந்த நேர்மையான அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த தொழிலாளிய பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலே அந்த தொழிலாளி ஒரு கடைசி முயற்சி. 1,00,000 ரூபா, ஒரு அதிகாரிக்கு 1,00,000 அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டுடுறேன்னு சொல்றான். அதுவும் அபரிமிதமா பெரிய தொகை. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதிகாரிகள் சம்மதிச்சுட்டாங்க. சீக்கிரமே அந்த தொழிலாளியோட ஃப்ரெண்ட்ஸ் பணத்தோட வந்துடுறாங்க. பணத்தை கொடுத்துட்டு விட்டுடுறாங்க அந்த தொழிலாளிய. அதிகாரிகள் பெயர் கேக்குறாங்க. அவன் சொல்றான், புஷ்பா. புஷ்பா என்னன்னா சிவப்பு சந்தனக்கட்டை கடத்தும் ஒரு கும்பல் நடத்துற ஃபேக்டரியில வேலை செஞ்சவன். புஷ்பாவுக்கு ஒரு தனி உறுதி, யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஃபேக்டரி ஓனர் வந்தாலும் ஒரு கால்ல மட்டும் உட்கார்ந்து எதுவும் பார்க்காத மாதிரி இருப்பான். அவனோட அந்த தன்னம்பிக்கை பார்த்து ஒரு புது வேலையாள் கேசவன் வேலையை விட்டுட்டு புஷ்பா கூடவே போயிடுறான். ஃபேக்டரி விட்டுட்டு சிவப்பு சந்தன மரம் வெட்டற ஒரு குழுவுல சேர்ந்துடுறான் புஷ்பா. கேசவன் அவன் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு இருப்பான். மரம் வளரும் காட்டுக்கு போறாங்க. அவங்க உடனே வெட்ட ஆரம்பிக்கல. முதல்ல நல்லதுக்குன்னு ஒரு சின்ன பூஜை பண்ணினாங்க. அப்பவே ஒரு காப்பாளர் போலீஸ்கார் வருதுன்னு கேக்கிட்டாரு. எல்லாரும் பயந்து ஓடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா புஷ்பா சில்லுன்னு நின்னாரு. அவர் தலைமைதானே. ஒரு அட்டகாசமான திட்டம் போட்டு எல்லாரையும் ஒன்னா வேலை செய்ய வச்சுட்டாரு. கொஞ்ச நேரத்துல கெண்டா அந்த கடுமையான பயங்கரமான போலீஸ் தலைவர் வந்துட்டாரு. சின்ன லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டாரு அவர். ரொம்ப கண்டிப்பு. ஏன்னா அந்த ஃபேக்டரி ஓனர் மாசாந்திர லஞ்சம் கொடுக்கல. எல்லாம் செஞ்சுட்டு ரெட் சந்தன மரத்தையும் பிடிச்சிடணும்னு கெண்டா ஆசைப்பட்டாரு. ஆனா புஷ்பா கெண்டா துப்பாக்கி காட்டினாலும் சட்டன்னு நின்னாரு. போலீஸ்க்கு ஒன்னும் கிடைக்கல. பிடிக்க காரணமே இல்லாம போச்சு. போலீஸ் போனதும் புஷ்பா எப்படி சூழ்ச்சியா மரத்துல சந்தன மரத்தை கட்டி மறைச்சு வச்சிருந்தாருன்னு தெரிய வந்தது. சூழ்நிலை சரியானதும் தொழிலாளிகள் மரத்தை இறக்கி ஓனர் கிட்ட கொடுத்தாங்க. சம்பளம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சுதான் கிடைச்சது. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி தமிழ்ல நல்லா பேசவும் எழுதவும் எனக்கு தெரியும். ஆனா கதையை உணர்ச்சி பூர்வமா அதிகப்படியான உற்சாகத்தோட சரியா நடிகர் பேசுற மாதிரி மாத்தி தர எனக்கு முடியாது. அதற்கு ஒரு மனிதனோட உதவி தேவை. அவர்களோட வியாபாரம் ஜமீன்தாரா போச்சு. அதுல மூத்த அண்ணன் கே தெரர் ரொம்ப கொடூரமானவன். யாரையும் நொடிக்குள்ள அழிச்சிடுவான். புஷ்பா ஜாலி ஜாக்கா சந்திச்சப்போ 5,00,000 கொடுங்கன்னு சீரியஸா கேட்டான். சந்தன மரம் எங்கேன்னு தெரிஞ்சா மட்டும்தான். புஷ்பா ஒரு பொண்ணுக்கு கூட பயப்படல. அண்ணன்களுக்கு சர்ப்ரைஸ் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த லாரிய புஷ்பா ஆழமான கிணத்துல மறைச்சிருந்தான். காசு வாங்கியதும் ஜாலி புஷ்பா கிட்ட காசு வீசி எரிஞ்சு அவமானப்படுத்தினான். வீட்டுக்கு போக லிஃப்ட் கொடுக்க மறுத்தான். காரிலேயே ஏற விடல. புஷ்பாவுக்கு சின்ன கவலையும் இல்ல. அந்த காசுல அதே மாதிரி டாப் கிளாஸ் கார் வாங்கி அம்மாவை ஊர் முழுக்க சுத்தி காட்டினான். அப்புறம் மூத்த அண்ணன் கே வயசுல சந்திச்சு ஒரு அருமையானடியா சொன்னான். பால் லாரில சந்தன மரத்தை மறைச்சு வச்சா போலீஸ் சோதனையில பிடிக்காதுன்னு. சூப்பரா வேலை சேர்ந்து போச்சு. புஷ்பா ஒரு லாரியே ஓட்டினான். பால் லாரிகள் கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு அழகு பொண்ணு சாலி சந்திச்சான். அவன் வேற ஒருத்தர் வேலை செய்யற பொண்ணு புஷ்பா மகள். முதல் பார்வையிலேயே காதல். அப்புறம் நூற்றுக்கணக்கான சந்தன மரக்கட்டைகள் போலீஸ்ல கொடுக்கணும்னு இருந்தாங்க. ஆனா டக்குன்னு துறைமுகத்துக்கு போகலை. மொங்கம் சீரியஸ் கிட்ட கொடுத்தாங்க. அவனுக்கு மட்டும்தான் துறைமுகத்துல டெய்லி கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் அந்த மரங்களை விற்க பாத்துக்கிட்டான். ரொம்ப ரகசியமா கண்டிப்பா இருப்பான். ஆனா புஷ்பா மற்றும் வேற சில பேருக்கு ஒரு விஷயம் சந்தேகம் வந்தது. மொங்கம் நம்பிக்கையான ஒருத்தன் காசு திருடிட்டு இருக்கான். அதனால மொங்கம் எவ்வளவு கொடூரமானவன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த நம்பிக்கை மோசம் பண்ணினவனை பயங்கரமா சமாளிச்சான். அப்புறம் சீக்கிரமா புஷ்பா ஜாலி கிடங்குக்கு போனாள். அந்த ஜாலி பாவம் இல்லாத பொண்ணுகளுக்கு கெட்ட காரியம் பண்ணுவான். அங்க ஒரு பொண்ணு பூட்டப்பட்டிருக்கிறத பார்த்த புஷ்பா சகிக்க முடியல. உடனே விடுவிச்சிட்டாள். அந்த நேரத்துல ஜாலி வந்துட்டான். அதே நேரம் போன்ல அலர்ட் வந்தது, போலீஸ் வந்துட போறாங்கன்னு. சரக்கு கிடங்குக்கு போய் சிவப்பு சந்தன மரம் கிடைச்சா மொங்கம் ரொம்ப கோபப்படுவார். எல்லாரையும் கிள்ளி விடுவார். அப்படி ஆகாம நிறுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு கேஸ்பா கிட்ட புஷ்பா கேட்டாரு.
புஷ்பா சூப்பரா யோசிச்சு ஒரு திட்டம் போட்டாரு. கேஸ்பா பணம் நிறைய வாங்கி அணைக்கு போகணும்னு சொன்னாரு. அதே சமயம் புஷ்பா சந்தன மரத்தை கட்டி வச்சிருந்த கயிறுகளை வெட்டிவிட்டாரு. நதிக்குள்ள போய் அது மிதந்து போச்சு. ரொம்ப துணிச்சலான செயல். ஆனா சரியாயிடுச்சு. அணை வேலையாளர்களை கேஸ்பா கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து நீர் வாய்க்கால்களை அடைச்சு வைக்க சொன்னாரு. சந்தன மரம் அங்கேயே இருந்துச்சு. மொங்கம் கும்பலும் ஏமாந்து போச்சு. எதுவும் கிடைக்காம காலி கை திரும்பி போனாங்க. சில நாள் கழிச்சு மரம் கடத்தல் முடிஞ்சு எல்லாருக்கும் நிறைய பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் மொங்கம் ஒரு பெரிய விருந்து வைச்சாரு. புஷ்பாவையும் அழைச்சிருந்தாரு. அந்த விருந்தில மொங்கத்தோட வேலையாளர்கள் சந்தன மரம் கடற்கரையில கோடிகளுக்கு விற்றதுன்னு சொல்றது புஷ்பா கிட்ட கேட்டாரு. வேலையாட்கள் உயிரை பணயம் வைச்சு மரம் வெட்டினாங்க, கடத்தினாங்க. ஆனா மொங்கத்துக்கு அதிகமா பணம் கிடைச்சதுன்னு புஷ்பா உணர்ந்தாரு. கடுப்பான புஷ்பா ட கிட்ட இந்த அநியாயத்தை சொன்னா. ஆச்சரியமா ஒரு கொஞ்சம் கூட அதிர்ச்சியோ கோபமோ இல்லாம எனக்கு தெரியும்னு சும்மா சொன்னான். ரகசியம் இல்ல, அப்போ மொங்கம்தான் அதிக லாபம் பார்த்துட்டு இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். கடத்தல் கூட்டத்திலேயே மறுநாள் சிவப்பு சந்தனத்தை மொங்கம்தான் விற்கணும்னு எல்லாரும் சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் புஷ்பா மொங்க வீட்டுக்கு போனா. சீரியஸான ஒருத்தரோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் மொங்கம். அது கடத்தல் கிரோ லீடர், அரசாங்க அதிகாரி. ஜனத்துக்கு உதவி பண்ணி சட்டத்தை காப்பாத்தணும்னா இவன் கடத்தல்காரங்களுக்கு உதவி பண்றான். அடேங்கப்பா, இந்த மொங்காவுக்கு எல்லாம் சரியா போறதுக்கு காரணமே இவன். புஷ்பா போனப்போ மொங்கம் ஒரு பயங்கர வேலையில இருந்தான். ஒரு இளைஞன் அவனை விட்டு புறக்கணிச்சுட்டான்னு சந்தேகிச்சு அவன் மனைவி அண்ணன் மோகலை அனுப்பி அவனை கிழிச்சு போட சொன்னான். அந்த மோகாலுக்கு வாயில ரேசர் பிளேடு வச்சிருப்பான். அதுல யாரையாவது பயமுறுத்துவான். அந்த இளைஞன் எல்லாரும் பாக்குற முன்னாடி தண்டனை அனுபவிச்சான். மொங்கம் கூட்டாளிகள் நினைச்சாங்க புஷ்பா பயந்துடுவான்னு. ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. புஷ்பா ஒரு அட்டகாசமான அறிவிப்புல வந்தான். அவன் சொன்னான், சிவப்பு சந்தன மரத்துல விலை ஏறுதுன்னு. 100 கோடி ரூபாய் ஒரு டன்னு இருந்தது, இப்போ 1000 கோடி ஆகுதுன்னு. மொங்கம் உட்பட எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. புஷ்பா எச்சரிச்சான், மொங்கம் சம்மதிக்காட்டா நேரடியா துறைமுகத்துல இருக்க வாங்குறவங்க கிட்ட சந்தனத்தை வித்துடுவேன்னு. மொங்கத்துக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. ஆனா புஷ்பா நின்னுட்டாரா இல்ல. அவன் மொங்கம் போன் எடுத்து துறைமுகத்துல இருக்க வாங்குறவங்க கிட்ட போன் பண்ணிட்டான். சிறந்த சந்தனம் இருக்குன்னு சொல்லி நேரடியா விக்கிறேன்னு சொன்னான். இதுதான் மொங்கத்துக்கு கடைசி அடி. அவன் கூட்டாளிகளை புஷ்பா மேல வச்சான். ஆனா புஷ்பா சும்மா விட்டுட்டாரா இல்ல. அவங்களை சுலபமா அடிச்சு துரத்திட்டான். அடுத்த நாள் இரவு புஷ்பா துறைமுகத்துக்கு போய் வாங்குறவனை சந்திச்சான். சிறந்த சிவப்பு சந்தனம் சாம்பிள் கொடுத்தான். வாங்குறவன் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லா சந்தனத்தையும் வாங்க சம்மதிச்சிட்டான். புஷ்பா ஒரு டீல் போட்டாச்சுன்னு போன் பண்ணி சொன்னாரு. அட என்ன டீல்னா, நேரடியா ஏழைகளுக்கு விற்க போறாங்க. அந்த மொங்கம் கொள்ளைக்காரன் கமிஷன் சாப்பிட விடாம வும் ஜாக்கோவும் முதல்ல சின்னாபின்னா ஆனாங்க. ஆனா டன் ஒன்றுக்கு 1 பில்லியன் ரூபாய் என்ற விலை கேட்டவுடனே அவங்க நாக்கு நீண்டு போச்சு. அப்புறம் கோனா அந்த மொங்கம் டீலை விட்டுட்டு புஷ்பா பேர்ல நடந்த புது பிசினஸ்க்கு குதிச்சுட்டாங்க. ஆனா ஜாலி கொதிச்சு போயிட்டாரு. அவங்க கடையில் 2 பேர் போலீஸ் கிட்ட குற்றம் சொல்லிட்டாங்களாம். ரொம்ப கடுமையா அவங்களை திட்டினாரு. அந்த 2 பேர்ல ஒரு பழசாம். அவரு போலீஸ் சொன்னாங்காம் அவரு பெண் கல்யாணத்துக்கு பணம் கொடுப்பாங்கன்னு. அந்த பழசோட பெண்ண கல்யாண கதை கேட்டவுடனே ஜாலிக்கு ஒரு டியா வந்துருச்சு. பெண் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா மன்னிச்சு விடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பெண் யாருன்னா புஷ்பா காதலிச்ச ஷாலி. ஷாலி சங்கடத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. ஆனா ஜாலி கிட்ட போறதுக்கு முன்னாடி திருமண உடை போட்டுட்டு புஷ்பா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா. சீற்றம் அடைஞ்சு ஜாலிய போய் பார்த்தான். அவன் சாலிய பாதுகாச்சான். ஜாலி பண்ணுறது தப்புன்னு கத்தி சொன்னான். ஜாலிக்கு வாதத்துல ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுச்சு. கொண்டோ ஜக்கா கிட்ட சொல்லவே இல்ல. அடுத்த நாள் புஷ்பா நகருக்கு போயிட்டாங்க. சின்னஞ்சிறிய நகைக்கடையில் இருந்த பணத்தை எடுக்க. அவங்க வீட்டுல இருந்த கேஷ்வா அக்கம்பக்கத்துல இருந்து புஷ்பா ஜாலியோட சண்டை போட்டதா கேள்விப்பட்டான். உடனே புஷ்பா கிட்ட போன் பண்ணான். ஆனா கேக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கோபமா இருந்தான். புஷ்பாவை பிடிச்சான். தண்டிக்க போனான். அப்பதான் மெயில் கூட்டாளிகளோட வந்தான். மோங்கம் அனுப்பினான். ரெட்டி அண்ணன்மார்கள் மேல நம்பிக்கை இல்லாம. கலவரத்துல புஷ்பா தப்பிச்சிட்டான். வீரமா போராடினான். அப்ப கேஷ்வா பைக்ல வந்து புஷ்பாவை காப்பாத்தினான். கடைசில புஷ்பா சண்டைய போட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். சமாதானம். அவன் எல்லாரையும் ஒன்று சேர்ந்து வேலை பண்ண சொல்லி புது பிரச்சனை பண்ணாம இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டான். அடடா, அப்புறம் பாருங்க புஷ்பா எவ்வளவு தைரியமா புத்திசாலியா நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் சரி பண்ணலாம்னு காமிச்சிட்டா. அடுத்த நாள் ரெடியோட சடங்குல கடத்தல் கூட்டத்தோட எல்லாருமே கூடிட்டாங்க. மோங்கம் கடைசியா வந்தான். அவனோட தலைவன் ரேக்னரு கூட. அந்த ரேக்னர் ஒரு மரியாதைக்குரிய அரசாங்க அதிகாரியா இருந்தான் பாருங்க. புஷ்பா சூது சாமர்த்தியமா மோங்கம் தானே ரெடியை கொன்னான்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டான். ரெடியோட சாவுக்கு பழிவாங்கணும்னு மோங்கத்தை அவன் தானே கொலை பண்ணணும்னு புஷ்பா சொன்ன கதை எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டாச்சு. அதுலயும் மோங்கம் எவ்வளவு அநியாயமா லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு புஷ்பா காமிச்சான்.
நீதிமானா காட்டிக்கொள்ள ஆசைப்பட்ட ரேக்னர் புஷ்பாவோட பக்கம் நின்னுட்டான். புஷ்பா ரேக்னருக்கு முன்னாடி இல்லாத லாபத்தை வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தான். சீக்கிரமே மோங்கம் அவன் இருக்க இருந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டான். புஷ்பா அந்த மரம் விற்பனை வேலையில தலைவனா ஆனான். இப்ப புஷ்பா அந்த பிசினஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான மரியாதைக்குரிய ஆளா மாறிட்டான். இந்த நேரத்துல மோங்கம் அவனுக்குள்ளேயே பிரச்சனை. அவன் மனைவி மயில் சகோதரி மயில் கத்துக் கொடுத்த விஷயத்திலேயே அவனை பாதிக்க நினைச்சா. பாருங்க, மொங்கோலுக்கு வாழ்க்கை தலைகீழா மாறிப்போச்சு. ஆனா புஷ்பா எப்படி உயர்ந்தாருன்னா பார்க்கணும். காலம் போச்சு, புஷ்பா தலைவரா மாறிட்டாரு. எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா அப்புறம் கெண்டா என்ன பண்ணாருன்னா அவர் போலீஸ் சூப்பர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா வந்தாரு புங்வேர் சிங். அடடா, எவ்வளவு கொடுமையான ஆள்! குற்றவாளிகளை காட்டிலும் கொடூரமானவன். புஷ்பா முதல்ல சந்திச்சப்போ வழக்கம் போல பணம் கொடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா புங் வேற மாதிரி. கை சங்கிலி போட்டு பிடிச்சுட்டாரு. லஞ்சம்னு குற்றம் சாட்டினாரு. புங்வேருக்கு பணம் மட்டும் வேணாம், மரியாதையும் வேணும். அவருக்கு கட்டுப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு கொடுக்கணும்னா அவர்தான் சொல்றாருன்னு சொல்லிட்டாரு. புஷ்பா எப்படி பண்ணினாருன்னா பார்க்கணும். புங்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாரு. சாமான்கள் பணம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. கல்யாண நாளிலேயும் கொடுத்தாரு.